வாமா நம்ம கிளம்பலாம். எதுக்கு தேவையில்லாம இவரோட பேசிக்கிட்டு? இல்ல ரவியண்ணா, இவர்கிட்ட சில விஷயங்கள் எனக்கு பேசணும். அதையும் இந்த வீட்ல வச்சேதான் பேசணும். நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? நல்லா தெரியும். பென்ஸ் கார்ல சொகுசா போகும்போது ஊர்க்காரங்க வயிறு எறிஞ்சு சாபம் விடுறது இவருக்கு எப்படி தெரியும்? ஆமாண்டி ஓடுகாலி உன்ன. என் மேல கைய வச்சுங்க, தூக்கி உள்ள வச்சிருவேன். ஜாமீன் கூட கிடைக்காது. வாமா நம்ம போகலாம். விடுங்க ரவியண்ணா, இன்னைக்கு பேச வந்ததெல்லாம் நான் பேசிட்டே போறேன். கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்துட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்டோட பையனை கல்யாணம் பண்ணிக்காம ஒரு நல்லவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போனதுதான் உங்களுக்கு தப்பா தெரியுதா? அப்படின்னா அதுல எனக்கு சந்தோஷம் தான். இந்த ஜெயில இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கையில நிம்மதி கிடைச்சது. அன்புனா என்னன்னு தெரிஞ்சது. முதல்ல இங்க இருந்து கிளம்படி. குடும்ப மானத்தையும் வாங்கிட்டே இப்ப வந்து கத்துறியா? ஏய் நீ இப்படி வாடி. அவன் செத்துட்டான்னு பேப்பர்ல செய்தி வந்த அன்னைக்கு நான் வீட்டு வாசல்ல வெடி வச்சு கொண்டாடுவேண்டி. இப்ப வெளியே போடி. அன்புனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதை தெரிஞ்சுக்கணும்னா சாரோட அந்த குட்டி வீட்டுக்கு தான் வரணும். அத உங்களுக்கு சொன்னாலும் புரிய போறதில்ல. நீங்க பட்டாசு வெடிக்கிற அந்த நாள் எனக்கும் சேர்த்து வெடிச்சு கொண்டாடிக்கோங்க. அம்மா, நீதான் இந்த உண்மையை பெத்தியா? ஏன்பா நீ அங்கே நின்னுட்டு இருக்க? அவ போனா வந்துடுவா. என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாம்மா. ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும்பா, அவ வந்துடுவா. இதோ வந்துட்டான்ல. ஆஷிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் சார். நைனி போய் அவங்க அப்பாவை பார்த்துட்டு வந்தா. அவங்க அப்பா பேசுனது எனக்கே கஷ்டமாயிருச்சு. தீவிரவாதிகள் 24 மணி நேர கூடுதல் அவகாசம் கொடுத்துள்ளனர். அவர்கள் வெளியிட்ட காணொலியில் இதற்கு மேல் அவகாசம் கொடுக்கப்படாது என்றும் அரசாங்கம் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் இதன் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். பிணை கைதிகள் கூடிய விரைவில் காப்பாற்றப்படுவார்கள் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். மக்கள் இதை கண்டு அச்சப்படவே தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் தங்கள் குடும்ப கஷ்டத்திற்காக வெளிநாடுகளில் சென்று வேலை செய்கின்றனர். அரசாங்கம் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றும் கடத்தப்பட்டவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தீவிரவாதிகள் 24 மணி நேர கூடுதல் அவகாசம் கொடுத்துள்ளனர். அவர்கள் வெளியிட்ட காணொலியில் இதற்கு மேல் அவகாசம் கொடுக்கப்படாது என்றும் அரசாங்கம் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் இதன் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். பிணை கைதிகள் கூடிய விரைவில் காப்பாற்றப்படுவார்கள் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். கொல்லட்டும், என் பையனை கொல்லட்டும். என்னப்பா இதெல்லாம்? கொல்லட்டும். என் பையனை கொன்னாதான் 2 நாட்டோட பிரச்சனை தீருன்னு சொன்னா தாராளமா கொல்லட்டும். கடவுளே, என் கஷ்டத்தை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என் பையனை எப்படி நான் காப்பாத்துறது?
அவங்க அப்பாவை கொன்றுவாங்களா? கலெக்டர் இருப்பார்ல? இருக்காரு, வாங்க. வாங்க மாஸ்டர். வணக்கம் சார். உட்காருங்க. ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா சார்? சார், நீங்க காலையில நியூஸ் பாத்தீங்களா சார்? அவங்க 12 மணி வரைக்கும் டெட்லைன் கொடுத்துருக்காங்க. நம்மளோட கவர்மெண்ட் ஏதாவது பண்ணாங்களா சார்? இந்த டெட்லைன்லாம் அவங்க மாத்திடுவாங்க. இதெல்லாம் எப்பயும் நடக்கிறது தானே. இது உங்களுக்கே தெரியும்ல. இந்த விஷயத்துல என்னால எதுவுமே பண்ண முடியல. இன்னைக்கு காலையில மினிஸ்டர் கூட கூப்பிட்டுருந்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, முடிவெல்லாம் சென்ட்ரல் எடுக்கிறதானாமா. மினிஸ்டர் ஆபீஸ்க்கு. ஹலோ, நான் கோயம்புத்தூர் கலெக்டருங்க. ரொம்ப அர்ஜென்ட் சார். மினிஸ்டர் கொஞ்சம் கனெக்ட் பண்ணுங்களேன். குட் மார்னிங் சார். ஆமா சார், அவங்க அப்பா என் முன்னாடி உட்காந்துருக்காரு. சரி சார். என்ன சொல்றதுன்னு தெரியல சார் எனக்கு. அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் சார். சரி சார். சார், முடிஞ்சா அவர்கிட்ட 2 வார்த்தை பேசுனீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் சார். சரி சார், அதை கொடுக்குறேன் சார். மினிஸ்டர். ஹலோ சார். ஆமா சார், அவன் என் பையன் தான் சார். ஆமா சார். சார், சரிங்க சார். சார், உண்மைதான் சார். ஒரு சர்வதேச பிரச்சனையில ஒரு சாதாரண மனுஷனோட உயிரெல்லாம் என்ன கணக்கு சார்? ஆனா எனக்கு அப்படி இல்லைல்ல சார். அவன் என் சொந்த பையனாச்ச சார். ஒரே ஒரு பையன் சார். 3 நாளா சோறு தண்ணி இல்லாம விடாம அழுதுகிட்டே இருக்கிற என் மருமகளும் பேர பசங்களும் இருக்காங்க சார். எனக்கு தெரியல சார், எனக்கு சுத்தமா தெரியல. இனிமே என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. வாங்க மாஸ்டர். உங்களால முடிஞ்ச ஒரு நாளைக்கு 5 தடவை நமாஸ் பண்ற ஒரு முஸ்லீம் தான் என் பையன்னு அவங்க கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்க மாஸ்டர். எல்லாம் சரியாகும் மாஸ்டர். வாங்க. போங்க மாஸ்டர். ஒருவேளை அவங்களுக்கு ஒரு உயிர் தான் தேவைப்படுதுன்னா என்னோட உயிர் எடுத்துக்க சொல்லுங்க மாஸ்டர். போலாம் மாஸ்டர். போலாம் மாஸ்டர். எல்லாம் சரியாயிடும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நாங்கள் பணைய கைதிகளை பத்திரமாக மீட்போம் என்றும் தீவிரவாதிகளை ஒருபோதும் விடுவிக்க மாட்டோம் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். ஆமா, சமாதானம் ஆயிட்டு நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்க போய் ஒரு 1001 ரூபா வெத்தலை பாக்குல வச்சு அவங்களுக்கு கொடுப்பாரு. உடனே அந்த ஆளுங்க, அதான் தீவிரவாதிங்க, நம்ம ஆளுங்க 3 பேரையும் விடுதலை பண்ணிட்டு நாங்க பண்ணது தப்புங்கன்னு மன்னிப்பு கேட்பாங்க. விவரம் தெரியாம ஏதாவது பேசிட்டு இருக்கீங்களே. இங்க ஜெயில கிடக்கிறவங்க யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? பயங்கரமான தீவிரவாதிங்க அவங்க. புரியலையா உனக்கு? அவங்கள அப்படி சும்மாலாம் விட்டுற முடியாது. இல்ல சார், எல்லா நாட்டிலையும் தீவிரவாதிகளை பிடிக்க தான் செய்யறாங்க. அப்படி பிடிச்சிட்டாங்கன்னா உடனே கொண்டு குழி தோண்டி புதைச்சிடுறாங்க. ஆனா நம்ம நாட்டில் தான் ரொம்ப கருணையாச்சே. 5 ஸ்டார் ட்ரீட்மெண்ட்டு, விதவிதமான உணவு, 100 செக்யூரிட்டி, கூடவே டாக்டரை வச்சு ஹெல்த் செக்அப் வேற. வரும்போது எல்லும் தொலியுமா வருவாங்க. For more updates, like
comment, subscribe to our channel.